Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீங்கன்னா Google Messages. சோ இத பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது Google Messages அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்றது and அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம அந்த வீடியோல பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா கட்டாயம் YouTubeல போயிட்டு Google Messages Travel Tech ஹரின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே புரியுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் நடுவுல இருந்து போற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டைம்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகி இருக்கல, அதாவது ஸ்ரீலங்காக்கு வந்து எனேபிள் ஆகி இருக்கல அண்ட் இப்ப வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்ரீலங்காக்கு எனேபிள் ஆகிருச்சு. அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Google Messages அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் Android மாதிரியே iOS ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா iMessages அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய டேட்டாவை பயன்படுத்தி நீங்க ஐபோன் டு ஐபோன் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். கட்டாயம் வந்து நீங்க ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து அதுல இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். சோ அதே சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு போனுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூகுள் நிறுவனம் எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த Google Messages கூட சொல்லலாம். இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு Google Messages அப்ளிகேஷன் வந்து புது அப்டேட்டோட வந்து கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுல சில கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து கொடுத்திருந்தாங்க. பட் ஸ்ரீலங்காக்கு வந்து எனேபிள் ஆகி இருக்கல. நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும் போதும் எனக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகி இருக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ரீசெண்டா நான் நேத்து இல்லாட்டி இன்னைக்கு மார்னிங் வந்து நான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ Google Messagesல வந்து முக்கியமா நம்மளுக்கு ஒரு புது சர்வீஸ வந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது RCS ன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பல வருட காலமா இருந்த SMS சர்வீஸ்க்கு பதிலா RCS சர்வீஸ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ், ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் உங்களுக்கு அப்படியே ஹை ரெசல்யூஷனோட சென்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இந்த மெசேஜிங் சிஸ்டம் மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கட்டாயம் வந்து இதுல வந்து உங்களுடைய நண்பரும் கட்டாயம் வந்து இந்த Google Messagesல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்லைன்ல மெசேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டிஃபால்ட் மெசேஜிங் ஆப்பை வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனாவும் யூஸ் பண்ண முடிஞ்சா ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கட்டாயம் வந்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கு வேறையா ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், நார்மல் மெசேஜ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். பட் இப்ப இங்க ரெண்டு விஷயத்தையும் நம்மளுக்கு ஒரே மெசேஜிங் ஆப்ல வந்து கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மெசேஜிங் ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து வெப் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ண மாதிரியே Google Messagesக்கும் வந்து நம்மளுக்கு வெப்ல வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர Google Messages வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ல வர இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த அப்டேட்டுடன் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சரியான ஒரு போட்டியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு சிம்பிளான இன்டர்ஃபேஸ்ல வந்து குயிக்காவே நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பத்தி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும்னா மேல ஐகார்ட்ல கொடுக்குற வீடியோ வந்து கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. முக்கியமான காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றது, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து நம்ம அந்த Google Messagesல கிடைச்சிருக்கு இப்ப அப்டேட் ஃபீச்சரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உண்மைக்குமே நம்மளுடைய போட்டோஸ் வந்து ஆன்லைன்ல சென்ட் ஆகுதா இல்லையான்னு. இந்த அப்ளிகேஷனை பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய சைட்ல வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்டாவே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சிம்பிள் ஹெல்ப்ஃபுல் மெசேஜிங் பை கூகுள் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. ரொம்பவுமே சிம்பிளான இன்டர்ஃபேஸ்ல தான் கொடுத்திருக்காங்க, உண்மையான விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் இல்லாட்டி டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சென்ட் பண்ணலாம், அதே டேட்டா செலவில் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் குரூப் சாட் கூட இதுல பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் நான் சொன்ன விஷயம். உங்களுடைய மெசேஜிங் ஆப்பை வந்து உங்களுக்கு உங்களுடைய டெஸ்க்டாப்லையும் பார்க்கலாம். இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது டிஃபால்ட்டா வர மெசேஜஸ் கூட உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பை வந்து Google Messages வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது கூடவே Google அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து கிளிக் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மீடியாஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள். அதான் இந்த கூகுள் அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு எந்த அளவு போட்டியாக இருக்குங்கிறத வந்து இந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
நீங்க வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து பிசினஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்களை வந்து நான் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். கட்டாயம் அந்த வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல வந்து ஐ கார்டு வந்து இந்த வீடியோல வந்து இருக்கு. கட்டாயம் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம கூகுள் மெசேஜஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். உண்மைக்குமே நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மெசேஜிங் ஆப்னு கூட சொல்லலாம், கூகுள் மெசேஜஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து வெறும் மெசேஜிங் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா இந்த 3 டாட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வந்து மெசேஜ் ஃபார் வெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வெப்ல பார்க்கலாம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி. அண்ட் அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து செட்டிங்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல வந்து ஜென்ரல்ங்கிற ஆப்ஷனை வந்து கட்டாயம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டாவே இருக்க chat features வந்து நீங்க கிளிக் பண்ணணும். chat featuresல வந்து ஃபர்ஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு வந்து கனெக்டட் அப்படின்னு காட்டுது, ஏன்னா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கனெக்ட் ஆகி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு ஷோ ஆகும். அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு எனேபிள் chat featuresல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் வைஃபை மொபைல் டேட்டா ஃபார் மெசேஜிங் வென் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து iOSல எப்படி ஐ மெசேஜஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து இப்படி கூகுள் மெசேஜஸ்ல வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர நிறைய விஷயங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து நீங்க மெசேஜை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ரீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு வந்து உங்களுக்கு செக் பண்றதுக்கும் இங்க வந்து ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் பண்ணும்போது டைப் பண்றது இண்டிகேட் பண்றதுக்கும் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்னுடைய மற்ற நம்பரை வந்து நான் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நான் ட்ரையலுக்கு ட்ரை பண்ணி பார்த்த விஷயங்கள்னு கூட சொல்லலாம். அண்ட் வந்து நான் சென்ட் பண்ண மீடியாஸ் எல்லாம் சென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து 2 கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இதில் இருக்க மிகப்பெரிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா இல்லை அப்படின்னா இந்த ஃபீச்சரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து மெசேஜஸை சென்ட் பண்ணலாம். அப்போ வந்து நார்மல் மெசேஜஸாக சென்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்க மெசேஜஸ் வந்து நான் வந்து மொபைல் டேட்டா மூலமாக சென்ட் பண்ண மெசேஜஸ்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஷோ பண்றேன். இப்போ நான் ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணா பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. அண்ட் இந்த மெசேஜை வந்து நான் பார்த்த உடனே எனக்கு வந்து இதை வந்து டெலிவர்ட், அதாவது இப்போ இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகி தான் இருக்கு, டெலிவர்ட்னு ஷோ ஆகும். இப்போ வந்து நான் ரீட் பண்ண மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீட் அப்படின்னு ஷோ ஆகுது. லாஸ்ட்டாக சென்ட் பண்ண மெசேஜ் வந்து இப்போ தான் டெலிவர்ட் ஆகியிருக்கு. அண்ட் நான் வந்து அதை ரீட் பண்ணிட்டேன்னா கட்டாயம் வந்து இந்த இடத்துல ரீட் அப்படின்னு வந்து ஷோ ஆகிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணோம்னா இது வந்து மொபைல் டேட்டால தான் போய்கிட்டு இருக்கு, அதாவது என்னுடைய வைஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர இங்கே வந்து ஸ்டிக்கர்ஸ் நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாமல் நிறைய உங்களுக்கு ஃபைல்ஸை கூட இதில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு விருப்பமான ஃபைல்ஸை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மீடியாவாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு கிஃப்ட்டை வந்து சர்ச் பண்ணலாம். அதில் வந்து நான் ஜஸ்ட் எஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து ஜஸ்ட் சென்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் சென்ட் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் டேட்டா, அதாவது வைஃபை கனெக்ஷனோ மொபைல் டேட்டாவில் தான் சென்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸில் வந்து நல்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம மெசேஜ் பண்ணுறவங்க வந்து ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. ஸோ அந்த அப்டேட் எல்லாம் கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இன்கேஸ் வந்து யாராச்சும் நம்மளுக்கு மெசேஜ் டைப் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல டைப்பிங் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ண மெசேஜஸ்க்கு வந்து குயிக் ரிப்ளை வந்து ரொம்பவுமே குயிக்காக வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நான் மெசேஜஸை டைப் பண்ணும்போது இந்த இடத்துல நான் மெசேஜ் டைப் பண்ணுறது வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுதான் இந்த கூகுள் மெசேஜில் இருக்க நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்னு சொல்லலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வர இருக்கு, கூடிய சீக்கிரமே அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷனாக டிஃபால்ட்டாக வச்சிருக்க ஒரு அப்ளிகேஷனும் ஆன்லைன் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 2 விஷயத்தையும் வந்து ஒரே அப்ளிகேஷனில் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நார்மல் மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் ஆன்லைனில் மெசேஜ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த தேவையே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் கூகுள் நிறுவனம் கொடுத்திருக்க இந்த சர்வீஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கால அவைலபிளா இருக்கு. எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் இதை வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை வந்து குயிக்காவே இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த கூகுள் மெசேஜஸ் வந்து உங்களுடைய டிஃபால்ட் மெசேஜிங் ஆப்பா கூட யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனா கூட யூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லா விஷயங்களையும் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இந்த அப்ளிகேஷன்ல இருக்க ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.